ஐபிஎல் திருவிழாவை கோலாகலமாக தொடங்கும் வகையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்ற ரோர் 26 விழா ரசிகர்களை மெய்மறக்க வைத்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு உற்சாகம் கொடுக்க சிவகார்த்திகேயன், ரஹ்மான் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை களைகட்ட வைத்தனர். ஹுக்கும் பாடலுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் உருவான ஹயா ஷேர் மற்றும் விஜயின் விசில் போடு போன்ற பாடல்கள் அரங்கில் முழங்கின. நிகழ்ச்சியில் பேசிய சிவகார்த்திகேயன், தோனி 60 வயசானாலும் சென்னை அணிக்காக விளையாடணும் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கு தோனி சிரித்தபடி, இப்பவே சரியா விளையாட முடியல பாஸ் என்று பதிலளித்தது ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்நிலையில் அமீன் பகிர்ந்த ஒரு வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தலா மீட்ஸ் தலா என்ற கேப்ஷனுடன் தனது தந்தை ரஹ்மான் மற்றும் தோனி சந்தித்த தருணத்தை அவர் வெளியிட்டுள்ளார். சென்னை ரசிகர்கள் தோனியை தலா என அழைக்கும் நிலையில் இசைப்புயல் ரஹ்மானையும் அதே பெயரில் அழைத்தது ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. மேலும் தோனியுடன் வீடியோ கால் மூலம் குடும்பத்தினருடன் வீடியோ காலில் பேசிய காட்சிகளும் ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக ஐபிஎல் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் நிலையில் தனுஷ், லோகேஷ் கனகராஜ், த்ரிஷா, ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்ட பலரும் நேரில் வந்து போட்டிகளை ரசித்துள்ளனர். கடந்த ஆண்டு அஜித் குமார் திடீரென ஸ்டேடியத்தில் தோன்றி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினார். இந்த முறை தேர்தல் சூழ்நிலையில் விஜய் வருவாரா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள்.